அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மில்க் பார் தான் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. ஆனால் செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோமா, அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இப்போ கரையட்டும் சர்க்கரை இப்போ ஆல்மோஸ்ட் சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கரைஞ்சிருச்சு இல்லையா, இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பாகு எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை பாகு அது வரைக்கும் வரணும். வெயிட் பண்ணலாம். இப்போது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஆறட்டும். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பக்கத்துலேயும் காமிக்கிறேன். ஒரு கம்பி பதம் கரெக்டாக வரணும். இதுதான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இல்லையா, இந்த மாதிரி வரணும். 1/2 கம்பி பதம் கூட இல்லை, ஒரு கம்பி பதம் வரணும். பார்த்திங்களா, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதுதான் பதம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நார்மல் ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, டீஸ்பூன், அந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேங்க. பால் பவுட்ரு எடுக்கிறதா நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். பால் எடுத்து நம்ம செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் பால் பவுடர் எடுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாதிரி கலந்து விட்டே இருங்க. கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கட்டிப்பட தான் செய்யும். லாஸ்ட் நம்ம குடச்சி விட்டுக்கலாம். 1/2 கப் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் இல்லையா, மிச்சம் இந்த 1 கப் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் பவுடர் எடுத்திருக்கோம். பால் பவுடர் எடுக்கிறனால சீக்கிரமாக நமக்கு பால் பர்ஃபி ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். பாலுக்கு பதில் நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பால் தான் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். இது முதவே காய்ச்சின பால் தான். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ டக்குன்னு கெட்டியாகிட்டு வந்துடும். நீங்கள் ஒரு செகண்ட் கூட நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கீழே கருப்பாயிரும். அதனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கணும். இப்போ சட்டுன்னு வந்துடும். மேக்ஸிமம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். கலந்து விட்டே இருங்க, திக்காயிட்டே வரும். பார்க்குறதுக்கும் இப்போ அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நல்லா திக்காயிடுச்சு. இது கரெக்டான பதம் இல்லைனா பாதில் ஒட்டாமே வருது. ஆனால் இது கரெக்டான பதம் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் தான் வச்சுருக்கணும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. கலந்து விட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி திக்காய் வந்துடும். ஆனால் அந்த 3 நிமிஷமே நல்லா கலந்து விட்டே இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சட்டுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போது நான் முதவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரேயில் பட்டர் போட்டு வச்சுட்டேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நீங்கள் தட்டு கூட எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரண்டி பக்கம் பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனை வச்சு நம்ம சர்வ் படுத்திடலாம்.
சமப்படுத்தியாச்சு. இப்போது இதை அப்படியே ஒரு 4 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக விடணும். 3 மணி நேரமாவது கண்டிப்பாக விடணும். 4 மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகி வந்துடும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம பேப்பர் சேர்த்துருக்கனால ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இந்த மாதிரி சூப்பராக செட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நான் சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். இது ஆப்ஷனல் தான். இது கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஒட்டுறது, வீடியோக்காக தான். இப்போது ஓரங்களாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மில்க் பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்.